ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம வந்து டிடிஎஃப்கான டாஸ்க் நம்பர் 4 அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். இது ஜனவரி 1க்கான எபிசோடுன்றதுனால அதை பார்க்கலாம். இதில் மார்னிங் ஆக்டிவிட்டிலையும் ஒரு டாஸ்க்காக வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஆப்வியஸாக முத்துக்கும் மஞ்சரிக்குமே பிக் பாஸ் வந்து செட் பண்ணி வச்ச மாதிரி தான் தெரிஞ்சு, ஒருவேளை இதில் முத்து வின் பண்ண நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீம் செட் பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் மஞ்சரி வின் பண்ணிட்டாங்க. மஞ்சரி வந்து அந்த இடத்துல ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்தது தான் அவங்களுக்கான கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணதாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து என்ன வைக்கிறாங்கன்னா, பேசுறது அப்படிங்கும்போது பேச்சில் அந்த வீட்டில் பெஸ்ட்டாக இருக்கிறது முத்துவம் மஞ்சரின்னு ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும். நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து 1 மினிட் பேசணும். அதாவது இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிறதுக்கு எதுக்கு நான் டிசர்விங் அப்படிங்கிற ஆங்கிளில் அதை பேசணும். அப்படின்னும்போது ஆல்ரெடி அந்த வீட்டில் எல்லாரும் 3 பாயிண்ட்ஸ்லாம் வாங்கல, ஒருத்தர் ஒரு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, 2 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னும் போது எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது. வாங்கின 2 பாயிண்ட்ஸ் வச்சு பேசணுமா, இல்லை இனிமேல் கொடுக்க போகிற 3 பாயிண்ட்ஸ் வச்சு பேசணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. அதை கிளாரிஃபை பண்ணுறாரு பிக் பாஸ். அதாவது 3 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சு பேசுங்க அப்படின்னும்போது சரி ஓகே அப்படிங்கிற ஆங்கிள் பேசுகிறாங்க. இப்போ ஒரு பிக் பாஸ் வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறாருன்னா அது ஏன் எனக்கு வரணும், எதுக்கு நான் டிசர்விங் அப்படின்னு பேசணும்போது ஃபஸ்ட்டு வந்து தீபக் தான் எழுந்து வர்றாரு. அவர் வந்து எப்பயும் போல் ஒரு ஃப்ளோவில் அவருக்கான பெருமையை பேசணுன்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எனக்கு எவ்வளோ செட்பேக்ஸ் வந்தது, ஸ்டார்டிங் எவ்வளோ பிரச்சனைங்க வந்து ஹர்டில்ஸ் வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கேன். எனக்கு கால் அடிப்பட்டப்பெல்லாம் கூட நான் வந்து டவுன் ஆகாமல் வந்து நின்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று பேச ஆரம்பிக்கும் போதே பஸர் அடிச்சிருது. ஸோ 1 மினிட்ல பேசணும் அப்படின்னும் போது அவர் பாதியில் பேசிட்டு இருக்கும்போதே பஸர் அடிச்சிருது. ஸோ அவருக்கு பஸர் அடித்தோடனே மற்றவங்களாம் இன்னும் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக பேசணும், சொல்ல வந்ததை டக்குன்னு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வராரு. முத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆல்ரெடி அந்த ஃபோட்டோ டாஸ்கில் ராணுவ பண்ண விஷயத்த, அதுக்கப்புறம் வந்துட்டு ரயான் வந்து அலைன்ஸாக சேர்ந்து ஆடினது, முத்து வந்து அலைன்ஸாக சேர்ந்து ஆடினது, ரயான் வந்து முத்துவை டார்கெட் பண்ணுது, அப்போ அந்த இடத்துல மஞ்சரி கொஸ்டின் பண்ணுது, ஜாக்லின் கொஸ்டின் பண்ணுது, இதெல்லாம் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அதோ அருணும் ராணுவும் சேர்ந்து தான் முத்து அவுட் பண்ணாங்க இல்லைங்களா. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற இடத்துல தான் அதை பேசுகிறார். அந்த வார்த்தையை மட்டும்தான் அவர் சொல்லலை. அப்படி சொல்லாமல் எனக்கு போனோம் இதாவது இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலாக இந்த வீட்டில் ஒரு சிலர் இருந்தால் அதில் நானும் நினைக்கிறேன், மென்டலாக ஃபிட்டாக ஒரு சிலர் இருக்காங்கன்னா அதில் நானும் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதில் நான் டிசர்விங்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அந்த மென்டல் டாஸ்க்லையோ ஃபிசிக்கல் டாஸ்க்லையோ எல்லாத்தையுமே என்னோட எஃபோர்ட் போட்டிருக்கேன். ப்ளஸ் நேற்று நடந்த 2 டாஸ்க்லையுமே நான் அதை போட்டிருக்கேன். அப்படின்னாலுமே இந்த இடத்துல வந்து அந்த கேமை பொறுத்த வரைக்கும் யார் எப்படின்னு எனக்கு புரிஞ்சுது, இனிமேல் எப்படி ஆடணும்னு எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிது ஆடும்போது ஏதோ இவர் நம்பினவங்களெல்லாம் இவர் வந்து மோசம் பண்ண மாதிரி செஞ்ச மாதிரி இவர் ஒன்று சொல்லிட்டுருக்காரு. அப்படி நீங்கள் அவங்கள நம்பலை செய்யலை அப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னா திருப்பி அவங்க கூட சேர்ந்து டீம் சேர்ந்து ஆடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அதையும் அடுத்தடுத்த டாஸ்கில் பண்ணீங்க அப்படின்னும் போது அதை சொல்கிறதுக்கு முத்துக்கு வந்து அந்த ஒரு தகுதியே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒருத்தங்க நம்பலைன்னு டிசைட் பண்ணப்புறம் இல்லை அதை குறையாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க கூட சேரக்கூடாது. இல்லைனா அதை ஜென்யூனாக அக்செப்ட் பண்ணிவிட்டு திருப்பி அவங்க கூட சேரணும். நீங்கள் வந்து இதையும் பண்ணுவீங்க அதையும் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இது புரியல. அவரோட ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே இதுதான். நான் எப்பயும் சொல்கிறது தான், முத்து எனக்கு பிடிக்கும், ஆனால் முத்து ஸ்ட்ராட்டஜி எனக்கு பிடிக்காது. அவரோட கேம் பிளே பிடிக்கல, அவ்வளோதான். அதுக்குன்னு எல்லாருமே அந்த வீட்டில் ரொம்ப ஃபேராக 100% ஆடுறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இவருக்குமே அந்த ஃப்ளாஸ் இருக்குன்ற பட்சத்தில், இவருக்குமே அந்த மிஸ்டேக்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. இல்லைனா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் சொல்கிறாங்க அப்படின்னா இவர் ரொம்ப பர்ஃபெக்டாக ஆடுற மாதிரியும் தன்னை நல்லவர்னு காட்டிக்க அருண் வந்து ஒரு எஃபோர்ட் போடுறாரு நல்லவராக காட்டிக்கன்னா அதே தான் முத்துவும் பண்ணுறாரு. ஆனால் அருண் போடுறது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு தெரிஞ்சிடுது, புரிஞ்சிடுது. மற்றவங்க பண்ணுறதும் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் அது ஒரு கிளாரிட்டி கிடச்சிடுது. பட் ஆனால் முத்து பண்ணுறது நம்மளையும் குழப்பிட்டு சுற்றி இருக்க கண்டஸ்டன்ஸையும் குழப்பி அந்த குழம்புன குட்டையில் மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறத தான் முத்து ரொம்ப தெளிவாக பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இந்த இடத்துல அவர் அந்த ஸ்பீச்சை அப்படி தான் கொடுத்தாரு. இவருக்கே அவர் அதை டிசர்விங்னு சொல்கிறத விட மற்றவங்க அதுக்கு டிசர்விங் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எனக்கு அது அப்படி தான் கன்வே ஆச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல ஜாக்லின் வராங்க. அவங்களுமே வந்து அவங்களுக்கான ஒரு புரிதலோட என்னால் அந்த முடியாது அப்படிங்கிற இடத்துல இருந்தாலுமே நான் பெஸ்ட் எஃபோர்ட்டை கொடுத்துருக்கேன், அதனால் நான் டிசர்விங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சரி வராங்க. மஞ்சரி வந்து அவங்களுக்கான விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க, யாரையும் அவங்க குறை சொல்லலை. இந்த இடத்துல மற்றவங்கள குறை சொல்லணுன்னே வந்து முத்து சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அது குறை சொன்னதே தெரியாமல் சொன்னது தான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த வீட்டில் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நான் நிறைய என்னோட எஃபோர்ட்ஸ்
நோட்ஸை போட்டிருக்கேன். எல்லார் வாயிலுமே வந்து மஞ்சரி ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக தான் நான் அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதனால தான் நிறைய டாஸ்க்லேயே ஆகட்டும், நிறைய கேம்லேயே ஆகட்டும், இல்லை நாமினேஷன்லேயே ஆகட்டும், என் பேர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நான் நிறைய அந்த கேமை விட்டு வெளில வந்திருக்கேன் போது இந்த வீட்டில் எல்லாருக்குமே நான் ஒரு த்ரெட்டாக தான் இருந்திருக்கேன்னா, அப்படி ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக இருக்கிறேன் எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் டிசர்விங்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல பாயிண்ட்டு, ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க பேசும்போதே தெரிஞ்சிடுச்சு அவங்க தான் நல்லா பேசுனாங்க. பட் ஆனால் இது ஓட்டிங் ப்ராசஸில் தான் இது செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது அந்த 3 பாயிண்ட்ஸ் மஞ்சரிக்கு வருமானு எனக்கு டவுட்டாக இருந்தது. ஏன்னா இந்த டாஸ்க் இப்படி தான் 1 hour பேசிட்டு இதில் யார் நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னு ரூல் புக்கில் பிக் பாஸ் சொல்லலை. ஃபஸ்ட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் என்னமோ பேசணுன்றதுக்காக தீபக்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கடகடன் பேசணும்னு வந்து என்னமோ பேசினாரே தவிர இது வந்து இன்டென்ஷனாக அந்த 3 பாயிண்ட்ஸ்க்கான விஷயந்தான் அப்படிங்கிறது அவரால் கிராப் பண்ண முடியல தீபக்கால். பட் ஆனால் இதை முத்துவும் மஞ்சரியும் ஏதோ ஒரு இடத்துல கிராப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பாயிண்ட்ஸை ஸ்ட்ராங்காக வச்சாங்க. ரயானும் அவருக்கான ஒரு புரிதலோடு அதை பேசினார். எனக்குமே காலில் அடிபட்டிருக்கு, அப்படி இப்படின்னாலுமே நானே என்னுடைய ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இந்த இடத்துல அருண்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேசிக்கலாம் நிறைய டைம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சிட்டு திருப்பி சொன்னதே திருப்பி சொல்லிருப்பாரு. அப்படிங்கிற இடத்துல அதுக்கப்புறம் யார் நல்லா பேசினாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க, 3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொன்னோடனே இந்த இடத்துல முத்து தனக்கு வரும் அப்படின்னு வேறு முத்து மஞ்சரிக்கு கூட ஓட்டு போடலை. இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஏன்னா அந்த அலைன்ஸ் விஷயத்தில் மஞ்சரி ரொம்ப கொஸ்டின் பண்ணதுனால மஞ்சரிக்கு ஓட்டு போடலை. ஆனால் மஞ்சரி முத்துவை வந்து கேள்வி கேட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வகையில் எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க முத்து கொடுக்குற சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ மஞ்சரியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு டவுட் வந்தோடனே முத்து ஆப்வியஸாக அந்த இடத்துக்கு ஜாக்லினை கொண்டு வந்துடுறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு அப்புறம் ஜாக்லின் நல்லா பேசினாங்கன்னு ஜாக்லினுக்கு கொடுக்குறாரு. ஜாக்லினும் முத்துக்கும் அந்த ஓட்டை போடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து எதிர்பாராத விதமாக தீபக்கோட ஓட்டு வந்து மஞ்சரிக்கு போகுது. அவர் எனக்கு 4 பேர் பேசினாலுமே கிளாரிட்டியாக பேசினது மஞ்சரி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ரயானும் மஞ்சரிக்கு சொல்லிடுறாரு, சௌந்தர்யாவும் மஞ்சரிக்கு சொல்லிடுறாங்கன்னும் போது இது தீபக்கே இது வந்து முத்துவே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா எப்பயுமே முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற தீபக் இந்த இடத்துல மஞ்சரிக்கு ஏன் ஓட்டை மாற்றி போட்டார் அப்படிங்கிறது புரியல. ரயானுமே எனக்கு வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக அவங்க தெரியறதுனால அது அவங்க சொன்னதும் சரின்னு எனக்கு அக்செப்டபுளாக இருந்ததுனால நான் போட்டுட்டேன் அப்படின்னு. சௌந்தர்யாவுமே மஞ்சரிக்கு தான் போடுறாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல மஞ்சரிக்கு 3 ஓட்டு வந்ததுனால மஞ்சரிக்கு தான் அந்த 3 பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னும் போது இது வந்து பிக் பாஸ் சொல்லிட்டு ஓகே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இப்போ இந்த பாயிண்ட்ஸை நான் கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கணும் வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லும் போது தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ஸோ யார்கிட்டேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது மஞ்சரியோட விஷயம் அப்படின்னும் போது அந்த 3 பாயிண்ட்ஸ் யார்கிட்டேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயான், ராணவ், விஷால் கிட்டேருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா விஷால் அந்த லைட் டாஸ்க் நடந்தது இல்லைங்களா, அதுலேயும் அவர் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கிட்டேருந்து 3 ஏன் ரீசன் சொல்லணும் போது இப்போ லீடிங்கில் இவங்க தான் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மஞ்சரி ஒரு வேலிட் ரீசனை சொல்லி அந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே முத்துவை வின் பண்ண வைக்கணும்னு பிக் பாஸ் ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தாலுமே முத்துவே தனக்கு தான் ஓட்டிங் வரும் எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நினச்சாலுமே முத்து வந்து அந்த அலைன்ஸ் விஷயத்தில் பண்ண விஷயமோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவரோட ஸ்ட்ராட்டஜி மற்றவங்களுக்கு புரியிற இடத்துலையும் சௌந்தர்யாவாகட்டும் தீபக் ஆகட்டும் அந்த இடத்துல மஞ்சரிக்கு ஓட் போட்டது யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன், முக்கியமாக தீபக். ஓகேங்களா? ஸோ மஞ்சரிக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் வருது, ஹலோ டாஸ்க். அதுதான் ஆக்சுவலி பார்த்தா ரியல் டிடிஎஃப் டாஸ்க்குன்னு நான் சொல்லுவேன். இந்த மார்னிங் ஆக்டிவிட்டியோ அந்த லைட்டை பிடிக்கிறதோ அதுக்கப்புறம் அந்த பெயிண்டில் கை வைக்கிறதோ இதெல்லாம் பெருசாக இல்லை. ஒரு சில டாஸ்க்கு தான் டஃப் கொடுக்குற மாதிரி நிஜமாகவே டிக்கெட் டு ஃபினாலிக்கான ஒரு ரியல் டாஸ்க்காக நான் அதை பார்த்தேன். ஏன்னா அது 1-on-1 டாஸ்க். இந்த குரூப்பை சேர்ந்து ஆடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெருசாக வந்து அது டிக்கெட் டு ஃபினாலிங்கிறது அவங்களோட பொட்டன்ஷியலாக அவங்க போடணும் அப்படின்னும் போது இதில் நீங்கள் குரூப்பாக சேர்ந்து ஆடினீங்கன்னா அங்கேயும் ஃபேவரிசம் தான் இருக்க போகுது. அங்கேயும் நீங்கள் இண்டிவிஜுவலாக தெரிய மாட்டீங்கன்றதை விட மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் அந்த கேம் ஆடணும் போது இது டிக்கெட் டு ஃபினாலிக்கு டிசர்விங்கான கேம் இல்லை அப்படின்னு நான் யோசிக்கிற விதத்தில் இந்த இடத்துல இந்த ஹலோ டாஸ்க் மட்டும்தான் அது கரெக்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதில் தான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் பிக் பாஸ் வைக்கிறாரு. நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.